ஸ்ரீ குருப்யோ நமக. வீதி உலா நேயர்களே வணக்கம், வெல்கம், சுஸ்வாகதம். இது உங்கள் அபிமான கதை நேரம். உலகெங்கிலும் இருந்து இதிகாசம் மற்றும் புராணம் சார்ந்த கதைகளின் வழியாக நம் வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் ஆகியவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் உயரிய பணியில் எங்களோடு துணை நிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க இந்த வார கதைக்குள்ள போகலாம். மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களை வணங்கி அதிகம் அறியப்படாத கதைகளில் ஒன்றான மகரிஷி மாண்டவியர் வாழ்க்கையை சார்ந்த ஒரு புராண கதையை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மகரிஷி மாண்டவியர் ஒரு சிறந்த தபஸ்வி. அவருடைய தப்போ வலிமை எவ்வளவு அற்புதமானதுன்னா, 7 லோகங்களும் சென்று வரக்கூடிய அளவுக்கு மிகுந்த தவ வலிமை கொண்டவர் அவர். அவருடைய தவத்தினுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, அவரால் கண்களை திறந்து ஆழ்ந்த தியானத்துல இருக்க முடியும். நம்மளால கொஞ்ச நேரம் கண்ணை திறந்து யோக பயிற்சி பண்ண முடியல. அதுக்குள்ள 1008 எண்ண அலைகள் சிதறி சின்னாபின்னமாகி நம் மனசை ஒருநிலைப்படுத்த முடியாம நம்ம தவிச்சு போறோம். ஆனா அவர் தன்னுடைய சிறந்த தப்போ வலிமையால கண்களை திறந்து கொண்டு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் வல்லமை பெற்றவர். ஒரு நாள் என்ன ஆகுறது, அவருடைய ஆசிரமத்துல அவர் தவம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அந்த பக்கமா ஒரு கொள்ளையர் கும்பல், அவர்கள் கொள்ளையடித்த அவ்வளவு செல்வத்தோட அது பாதுகாப்பா இருக்கக்கூடிய இடம் எதுன்னு தேடி அந்த கானகத்துல சுத்தி வராங்க. அப்படி சுற்றி வரும்போது அவர்களுக்கு இந்த முனிவருடைய ஆசிரமம் தென்படுறது. தங்களும் தங்கள் உடைமைகளும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ஆசிரம்னு உணர்ந்த அந்த கொள்ளையர்கள் ஆசிரமத்துல அனுமதி கேட்டு முனிவர்கிட்ட சரணாகதி அடைய வராங்க. அப்படி வந்தவங்க அவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்காருன்றத உணர்ந்து தன்னுடைய பொருட்கள் எல்லாம் அவர் அறியாத வண்ணம் எல்லாம் பதுக்கி வச்சுட்டு அவங்களும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அரண்மனையில திருட்டு போன அந்த பொருட்களை மீட்கிறதுக்காகவும் அந்த கொள்ளையர்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் காவலாளிகள் தேடி வரும்போது அவர்கள் இந்த ஆசிரமம் தென்பட்டனால இங்க ஒளிஞ்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்காக ஆசிரமத்துக்குள்ள வராங்க. அப்படி அவங்க படை முழுவதும் தேடினதுல இந்த கொள்ளையர்களையும் அவங்க கொள்ளையடிச்ச அந்த செல்வங்களையும் அவங்க கைப்பற்றுவாங்க. அப்படி கைப்பற்றும் போது இந்த முனிவர்கிட்ட கேக்குறாங்க, ஏங்க இவங்க எல்லாம் இங்க ஒளிஞ்சிருக்காங்களே, இதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு. இவர் நிஷ்டையில இருந்தனால இவர் அவங்கள அங்க நடந்தது எதுவுமே தெரியல. அதனால அவங்களுடைய கேள்விகளுக்கு காவலாளிகளுக்கு இவர் பதில் சொல்லவே இல்லை. அப்போ அவங்க நினைச்சுறாங்க, ஓஹோ இவர் தான் அந்த கொள்ளையர் கும்பலோட தலைவன் போல இருக்கு, இவர் ஒரு முனிவர் வேஷம் போட்டுக்கிட்டு இங்க உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு தீர்மானத்துக்கு அவரையும் குண்டு கட்டா, அவரு நிஷ்டையில இருக்கிறனால அவருக்கு எதுவுமே தெரியல, அவரு குண்டு கட்ட தூக்கிட்டு அரசவைக்கு போயிடுறாங்க. அங்க போய் மன்னர்கிட்ட நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லி, இவர் தான் முனிவர் வேடத்துல நிஷ்டையில இருக்கா மாதிரி நடிக்கிறாரு, இவர் தான் இந்த குழுவோட தலைவன் அப்படின்னு இவங்க எல்லாம் போய் சொல்லிடுறாங்க. காவலாளிகள் சொன்னதை எல்லாம் பொறுமையா கேட்ட அந்த அரசன் இந்த முனிவர் பார்த்து அவர்கிட்ட கேட்கிறார், சுவாமி நீங்க இதை ஏற்றுக்கிறீங்களா, நீங்க என்ன சொல்றீங்க இத பத்தி, இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு மன்னர் கேட்கிறார். அப்போ இவர் திரும்பி நிஷ்டையிலே இருக்கிறனால பதிலே சொல்லல, மௌனம் சாதிக்கிறார். அப்போ கோபப்பட்ட அந்த அரசன் சொல்றாரு, ஆட்சேபிக்கணும் இல்ல நீங்க ஆமோதிக்கணும், நீங்க மௌனமா இருந்தா என்ன அர்த்தம், இது உங்களுக்கு சம்மதம் அப்படின்னு அர்த்தமா, இந்த குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு உடனே கம்மன் இருக்காரு. அதை பார்த்த உடனே மன்னன் சொல்றாரு, சரி இப்போ நான் உறுதியா நம்புறேன், இவர் தான் இந்த திருடர்களுக்கு எல்லாம் தலைவனா இருக்கணும், அதனால இவர்கள் எல்லாரையும் கழுவுல ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு. கழுவுல ஏற்றுறதுன்றது மரண தண்டனை, அதுலயும் அது கொடுமையான ஒரு தண்டனை. அந்த காலத்துல அதிகமான உயர்ந்தபட்ச தண்டனையாக அது கருதப்பட்டது. அப்படின்னா என்னன்னா, ஒரு கூரிய முனை உள்ள ஈட்டி மாதிரியான ஒரு அளவுக்கு ஒரு கருங்காலி மரத்தை நல்ல கூர செதுக்கி அதை செங்குத்தா நிறுத்தி
அதனுடைய மேல ஒருத்தரை பத்மாசனத்துல உட்கார்ற மாதிரி உட்கார வச்சு அந்த கூர் முனையில அவங்கள உட்கார வச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த முனை வந்து அவர்களுடைய ஆசன வாயுலேருந்து அந்த பாகத்திலேருந்து உள்ள புகுந்து அவர்களுடைய உடலை வந்து ரெண்டா பிளந்து அவர்கள் வலி தாங்காம இறந்து போவாங்க. இது ஒரு கொடுமையான தண்டனை அந்த காலத்துல மன்னர்களால விதிக்கப்பட்டது. அதாவது பெரிய தப்பு பண்ணவங்கள இந்த மாதிரி தண்டிக்கிறது வழக்கம். அதுதான் கழுவுல ஏற்றுறதுன்றது இந்த தண்டனையுடைய பெயர். அந்த தண்டனையை தான் வந்து இவங்க எல்லாருக்கும் வழங்கிடுறாரு. திருட்டு கும்பலுக்கும் அதனுடைய தலைவன்னு நினைச்சு மாண்டவிய முனிவருக்கும் வழங்கிடுறாரு. காவலர்கள் அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்காக எல்லாரையும் தனித்தனி அந்த கூரிய முனை கொண்ட அந்த மரத்தினுடைய உச்சியில அந்த ஈட்டி மாதிரி செதுக்கப்பட்ட அந்த மரத்துகளுடைய உச்சியில இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் அந்த தண்டனையை நிறைவேற்றிடுறாங்க. இந்த வலி தாங்காம மற்றவங்க எல்லாம் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமும் இந்த முனிவர் கொஞ்சம் கூட வந்து முனகவோ இல்லை சத்தம் போடவோ இல்லை வந்து கத்தவோ எதுவுமே இல்லை. அவர் வந்து நிசப்தமா எப்படி உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அவர் ஆழ்ந்த நிஷ்டையில இருக்கிறத அப்பதான் வந்து இந்த காவலாளிகள் உணர்றாங்க. அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு மன்னர்கிட்ட ஓடி போய் மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னா, நாங்க இந்த மாதிரி அவரை கேட்டோம், அவர் எதுவும் பதில் சொல்லலைன்னு நாங்க இவர் தான் வந்து குற்றவாளின்னு நினைச்சு நாங்க சொல்லிட்டோம். ஆனா இப்ப பார்த்தா மத்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த முனிவர் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்காரு. எப்படி நாங்க கழுவுல ஏற்றினோமோ அதே பொசிஷன்லயே அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு எதுவுமே ஆகலன்னு. அப்போ மன்னர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அந்த காலத்துல முனிவர்களுடைய சாபத்துக்கு தான் மன்னர்கள் அதிகமா பயப்படுவாங்க. அவங்க வந்து பகைவரை பற்றியோ தோல்வியை பற்றியோ தன்னுடைய ஆட்சி பொறுப்பை வந்து சரிவர செய்யலைன்னா மக்களுடைய கொந்தளிப்பை பத்தியோ ராஜ்யத்தை இழக்கிறத பத்தியோ கூட அவங்க அவ்வளவு பயப்பட மாட்டாங்க. ஆனா ஒரு முனிவரின் சாபம், அந்த அந்தணரின் கோபம் அவங்கள ரொம்ப பாதிக்கும். அதனால அந்த மன்னன் பதறி அடிச்சுட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம நீதியில இருந்து வழுவிட்டோம், நம்ம ஒழுங்கா விசாரிக்கல, அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லி அங்க போய் அந்த முனிவர் கால விழுந்து கதறாரு. அந்த மன்னர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. சுவாமி, நீங்க கோவிச்சிட்றாதீங்க, எங்க மேல வந்து கருணை காட்டுங்க, நாங்க தெரியாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நாங்க கேட்டுட்டே இருந்தோம், நீங்க பதில் சொல்லலன்னு நானும் வந்து நீதி வந்து வழுவிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து கதறாரு. என்ன சொல்ல போறாரோ, முனிவர் என்ன கோவப்பட போறாரோ, இல்ல நம்மளை புரிஞ்சுப்பாரோ, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரே பதட்டத்துல இருக்காரு. அப்பவும் இந்த முனிவர் வந்து நிஷ்டையில இருந்தனால அவருக்கு நடக்கிறது என்னன்னே தெரியல, அப்படியே இருக்காரு. அப்போ நிலைமையை உணர்ந்த மன்னன் வந்து அவர் எப்படியாவது கழுவுல இருந்து இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாரு. அப்போ அந்த இறக்கும் போது அந்த கூர் முனையில கொஞ்சம் துகள் வந்து அவருடைய உடல்லையே இருந்துருது. அத அவங்களால வந்து உடலில் இருந்து எடுக்க முடியல. அப்ப அப்படியே விட்டுடுறாங்க. அதோட முனிவருக்கு வந்து நிஷ்டை கலையும் போது அவர் வந்து உணர்றாரு, என்ன எனக்கு வந்து உட்கார முடியல, நிக்க முடியல, ஒரு வலி இருக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு இந்த மன்னர் விவரமா எல்லாம் சொல்லி அவரை வந்து பணியறாரு. என்னை மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து நீதி வழுவிட்டேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்துட்டேன், உங்களுக்கு பெரும் வலி வர்ற அளவுக்கு நான் காரணமாயிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து நடந்ததை எல்லாம் சொல்றாரு. அப்போ இந்த முனிவர் வந்து பரவாயில்ல, இதுல உங்க தப்பு எதுவும் இல்லை, நானும் வந்து என்னுடைய நிஷ்டையில இருந்தனால எனக்கு நடந்தது என்னன்னே தெரியல, அந்த திருடர்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, சரி மன்னா, நடந்ததெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் கிளம்பி ஆசிரமத்துக்கு போறாரு. ஆனா அவரால் நடக்கவே முடியல. அவர் உடல்ல அந்த வேதனை வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போதான் வந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாக்குறாரு என்ன நடந்ததுன்னு. அவருடைய ஞான திருஷ்டியில நடந்ததெல்லாம் உணர முடியுது. ஆனா அவருக்கு வந்து அந்த உடல்ல இருந்த வலி தெரியாத அளவுக்கு அவருடைய அந்த நிஷ்டை வந்து
ரொம்ப ஆழமா இருந்தது. அந்த தவத்தின் வலிமையால அவருக்கு இந்த வலி தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த முனிவர் வந்து கடும் கோபமாயி, எனக்கு ஏன் இந்த தண்டனை, நான் ஏன் வந்து இந்த வலியை அனுபவிக்கணும், நான் மனசாலையும் எதனாலையும் வாக்காலையும் யாரையும் எந்த துன்பமும் பண்ணதில்லை, தர்மத்தின் வழி இருந்து தவறினதில்லை, எனக்கு இவ்வளோ தப்போ வலிமை இருக்கிறதுல நான் எங்கேயுமே எந்த பாவமும் செய்யலை, எனக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி நேரா வந்து தர்மத்தின் தலைவனான யமனுடைய லோகத்துக்கு போகிறார். அங்க போய் யமனை வந்து கேள்வி கேட்கிறாரு. யம தர்மனே, நீ வந்து தர்மத்தின் தலைவன், நீ நீதியை நீ வழங்கக்கூடிய நீ வந்து இவ்வளோ பெரிய துன்பத்துக்கு ஆளானதுக்கு என்ன காரணம், எந்த விதத்திலையும் தர்மத்தின் வழியிலிருந்து தவறாத எனக்கு எதற்கு இவ்வளோ பெரிய தண்டனை, வந்து வலியும் வேதனையும் ஒரு அவமானமும் எனக்கு வரத்துக்கு காரணம் என்ன, எனக்கு ஒரு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வருத்தத்தோடையும் வேதனையோடையும் போய் யம தர்மனை கேள்வி கேட்கிறார். அப்போ யமதர்மன் அவரை ரொம்ப பணிஞ்சு, சுவாமி, இதை நீங்க பண்ணின பாவம் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுத்தது. அப்படியா, என்ன பண்ணினேன் நான், எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணதில்லையே அப்படின்னு முனிவர் வந்து இன்னும் மேலும் விவரம் கேட்கிறார். அப்பா அவர் சொல்றாரு, நீங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ ஒரு பூச்சியை நீங்க வந்து துன்பப்படுத்தினீங்க, அந்த துன்பத்தினாலதான் நீங்க இந்த மாதிரி துன்பப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து விளக்கம் சொல்றார். அப்போ எனக்கு என்ன வயசுன்னு, அதை நீங்க ரொம்ப அறியாத வயசுல சின்ன குழந்தையா இருக்கும்போது பண்ணினது அப்படின்றாரு யமதர்மன். அப்பா அவர் முனிவர் கோவப்பட்டு அவரு தான் வந்து சொல்றாரு, முதல்ல அறியாத வயதுல தெரியாம செஞ்ச அந்த பிழைக்கு நீங்க வந்து எப்படி இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கலாம், குழந்தைகள் செய்யும் தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டியது, ஏன்னா அவங்களுக்கு நீதி என்ன தர்மம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி செஞ்சது, அதுக்கு நீங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது. அதனால இந்த ஒரு சின்ன ஒரு உண்மை கூட தெரியாத உனக்கு இந்த நீதி வழங்கும் தேவன் நீன்ற அந்த கர்வத்தினால தானே நீ என்ன வேணா செய்யலான்னு இருந்த. இப்ப நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கறேன். நானு, நீ வந்து உலகத்துல மனுஷனா பிறந்து நீ வந்து தர்மம் சொல்லும் போது, நல்ல நீதி நெறிகளை சொல்லும் போது அதை யாருமே மதிக்க மாட்டாங்க, உன்னை துச்சமா மதிப்பாங்க, நீ சொல்றது யாரு காதுலயுமே ஏறாது, நீ நல்ல நீதிமானாதான் இருப்ப, நீ நல்ல நீதியைத்தான் சொல்லுவ, ஆனா ஒரு தாழ்ந்த குலத்துல பிறந்து யாருமே உன்னை மதிக்காத ஒரு துயரமான நிலைமையை நீ அடைவ, உனக்கு இந்த தர்மத்துக்கே அதிபதி, நீதி வழங்குவதுல ராஜன் நீ, தர்ம தேவன் நீ அப்படின்ற அந்த அகந்தையில தானே நீ வந்து உன்னுடைய நிலைய மறந்துட்ட. மாண்டவிய முனிவருடைய இந்த சாபத்தினால யமதர்மன் வந்து திருதராஷ்டிரர் மற்றும் பாண்டுவோடைய தாயார்கள் 2 பேரும் அவங்களுடைய ஏவலாளா இருக்கிற ஒருத்தருக்கு தான் வந்து விதுரர் மகனா வந்து பிறக்கிறார். அவங்க வந்து வேலையாளுக்கு பிறந்த பையன்றனால விதுரருக்கு வந்து இளவரசருடைய எந்த அங்கீகாரமோ இல்ல வந்து ஒரு நல்ல சத்திரியனுக்கான மரியாதையோ எதுவுமே கிடைக்காது. அவரை வந்து ஒரு தீண்டத்தகாதவராதான் வந்து அவங்க எல்லாரும் பார்க்கப்பட்டாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா கூட பீஷ்மர் வந்து திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் எந்த விதமான பயிற்சிகளும் போதனைகளும், அவங்களுடைய கல்வி ஞானம் எல்லாத்துலயும் பயிற்சியில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதே அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து விதுரருக்கும் கொடுக்கிறார். இதனாலதான் விதுரர் வந்து மந்திரியாக பிற்காலத்துல ஆகிறார். அவருடைய வார்த்தைகள் நீதிக்கு புறம்பா இருந்ததே கிடையாது. அவர் வந்து நீதியோடைய மறு உருவமா விதுரர் நீதின்னு கூட ஒரு நூல் இருக்கு. அவர் எவ்வளவுதான் நீதிமானா பார்க்கப்பட்டாலும், எல்லாரும் வந்து அத புரிஞ்சிட்டு அங்கீகாரம் கொடுத்தாலும் மதிச்சாலும் அவருடைய வார்த்தைகள் அம்பலம் ஏறவே இல்லை. திருதராஷ்டிரர் மற்றும் அவருடைய புதல்வரான துரியோதன் அவங்கள மதிச்சதே கிடையாது. எப்ப பாரு அவங்கள வந்து விதுரன்னாலே அவங்க வந்து அவங்களுக்கு எதிரா நடப்பவர்கள்,
அவங்களுடைய வெற்றியிலையும் அவங்களுடைய சந்தோஷத்திலையும் நல்லதுலயும் அவருக்கு நாட்டமே கிடையாதுன்ற மாதிரி அவர் என்ன நல்லது சொன்னாலும் அது போற்றப்படவோ இல்ல அது ஏற்றுக்கொள்ளப்படவோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லவே இல்லை. அதற்கு காரணம் மாண்டவியருடைய சாபம் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்கள்ல விதுரருடைய நீதிய சித்தரிக்கப்படுகிறது. இந்த ஒரு அற்புதமான கதையில ஒரு முக்கியமான இது என்னன்னா, யாருமே அந்த ஒரு சிஸ்டத்துக்கு வெளியில கிடையாது. அவங்க எல்லாருமே அதற்கு உட்பட்டவர்கள் தான். ஊழ்வினை ஊழ்ந்து உறுத்தும். நம்ம யாரு என்னைக்கு என்ன தப்பு பண்ணினாலும் அது எந்த விதத்திலேயாவது நம்மளுக்கு திரும்பி வரும்ன்றதுதான் ஒரு நிதர்சனமான இயற்கையோடைய ஒரு சுழற்சி. இது கர்மான்னு சொல்லலாம், இல்ல நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுடைய நூல்கள் ஆன்றோர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, எண்ணி துணிக கர்மம். நம்மளுடைய வேலை எதுவா இருந்தாலும் அதை எத்தனாவது முறை செஞ்சாலும் இன்னைக்கு அது பொருத்தமா இருக்கா, அது சரியா இருக்கா, இதை எப்படியாவது இன்னும் நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு செய்ய வேண்டிய அத்தியாவசியமும் கட்டாயமும் பொறுப்பும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அதுல இருந்து தவறினா அதனுடைய விளைவுகள் உண்மையிலே பயங்கரமா இருக்கிறத மட்டும் இல்லாம அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்கும் போது அதை துயரமாவும் துன்பமாவும் ஆகும் அப்படின்றதுதான் முக்கியமான கருத்து. அது இன்னைக்கும் பொருந்தக்கூடிய கருத்து. வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.